6-13 ஃபர்ஸ்ட் ஒன். பேட்ல நிக்க இருந்துச்சா ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு. ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்ச் சொன்னா எங்க மணி 5-13 ஃபுல்லா மறுக்கி வந்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா, கேப்ல தான் குத்தம் அப்படின்னு நினைக்கிறேன். விட்டு பிடிச்சு பார்த்துருக்காரு எங்க பாண்டி. 2 ரன் விட்டாங்க கம்ஃபர்டபுளாவே. திரும்பி இருக்கா 4-11. ஸோ போன மேட்சை போலவே இந்த மேட்சும் செம்ம ப்ரெஷராக எடுத்துகிட்டு போய்க்கிட்டு இருக்காங்க. சான்ஸ் ஃபார் ஒயிடு கொடுத்துட்டாங்க. 4 பாலுக்கு 10 மாதிரி இருக்குது. போன பால் போட்ட ஒயிடு கறந்தனால சூப்பராக அடிச்சிருக்காரு கவர்ல. சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருந்தா. அங்கே ராபின் இருக்காரு ஃபீல்டர், நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு. பிடிச்ச அடிக்கலன்னு நினைக்கிறேன். 2 ரன் கம்ஃபர்டபுளாக ஓட்டாங்க இந்த பால்லையும். பாலோட 4th ஒன் ஃபுல் டாஸ் தெளிவாக கனெக்ட் ஆகலை. அதிகபட்சம் சிங்கிளுக்கான வாய்ப்பு ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரெமினி இருக்கா 2-7 உடச்சு போட்ட பால். சான்ஸ் ஃபார் 6 ரன் பார்த்தா போயிடுச்சுங்க. இங்க யாரு ஓட்ட சாடிங்க ஜோசப் 3வது 6 பதிவு பண்ணிருக்காரு. இங்க பரபரப்பு என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். கடைசி 1-1 கஷ்டப்பட்டு மேட்சை எடுத்துட்டு வந்துட்டாரு. லாஸ்ட் 1-1 ஒயிடு போயிருச்சுங்க. ஒயிடோட இங்க மேட்சை வின் பண்றாங்க ராஜகோபாலபுரம். வாட் a மேட்ச், வேற லெவலான மேட்ச் அப்படின்னே சொல்லலாம். இங்க இந்த மேட்ச்ல வின் பண்ண வச்சிருக்காரு ஜோசப். 1 மேன் ஆர்மியா. சூப்பரான ஒரு மேட்சுங்க, எக்ஸலண்ட் மேட்ச்.